வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கனடா எட்மான்டன்ல வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025 நடந்து முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து சீஃப் கெஸ்டா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டார். அவரை வந்து அந்த எட்மான்டன் கவர்னர் அவர் வந்து நேரடியாக வந்து வரவேற்று அவரது ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் மேயர் எட்மான்டன் மேயர் அமர்ஜீத் ஷோஹி அவர் பதிவு போட்டிருக்காரு. டுடே ஐ ஹேட் த பிளஷர் ஆஃப் வெல்கமிங் த லெஜெண்டரி ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், பொலிட்டீஷியன், பத்மபூஷன் and National Award winner Kamal Haasan as he visits Edmonton as a part of Indian Film Festival of Alberta 2025 celebrations. ஸோ வருடம் நடக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன்ல வந்து இந்த முறை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்டு அவங்க வந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. அந்த ஹேராம் படத்தை போட்டு அது தொடர்பான கேள்வி எல்லாம் கேட்டு பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக அந்த எட்மண்டன் மேயரை வந்து சந்திச்சு அவரை பார்வையிட்டாரு, அவரோட கலந்துரையாடினார். நல்லா இருக்கு அந்த பிக்சர்ஸ்லாம், லுக்கிங் டேஷிங்கா இருக்காரு. அந்த ஒயிட் பியர்டு, அந்த கருப்பு இதுல வந்து ஒயிட் கலந்து அந்த கோட் சூட்டோட பார்க்கும் பொழுது மெஜஸ்டிக்கா இருக்காரு, சிங்கம் மாதிரி இருக்காரு ஆண்டவர். ஒடிசி அவார்ட்ஸ் ஒய்எம்சிஏ நந்தனத்துல அக்டோபர் 5 மாலை 5 மணிக்கு நடக்க போகுது. அதுல வந்து சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறதுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை கலந்துக்க சொல்லி, இது வந்து சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்காக கொடுக்கப்படக்கூடிய விருதுகள், அவரை கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து ஆர்கே செல்வமணி மாதிரியான ஆட்கள்லாம் போய் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், ஷியான் விக்ரம், சிவகார்த்திகேயன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், அதே மாதிரி மற்ற இயக்குனர்கள் ஏஆர் முருகதாஸ், ஜிவி பிரகாஷ், நானி வராரு தெலுங்குலேருந்து, சாய் பல்லவி, இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இவங்களை வந்து இந்த விழா குழுவினர் நேரடியா வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை நேரடியா வந்து வரவேற்று அவருக்கு அந்த இன்விடேஷனை கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்விடேஷன்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து கமல்ஹாசன் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள்லாம் பேக் டிராப்ல இருக்காங்க. ஸோ அதை வந்து நேற்று கொடுத்தாங்க அவர்கிட்ட. 5 அந்த நிகழ்ச்சி நடக்குது, நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானம். உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் ஏராளமானவர்களுக்கு சத்தம் இல்லாம நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அது அவங்கெல்லாம் பயனடைந்தவர்கள் வெளியில சொல்லும் போதுதான் தெரியும், அவர் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு விஜி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், அதாவது குரூப்ல ஆடினவங்க இப்ப அவங்க தனியா பண்றாங்க போல் இருக்கு. அவங்க சொல்றாங்க விஜி 94 அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி. அப்போ வந்து 2 வால்வும் போயிடுச்சான். அப்போல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை. அந்த காலகட்டத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு வால்வ் வந்து கமல்ஹாசன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நேரில் பார்த்தப்ப கூட சொன்னாங்களாம், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் பார்த்திபன் டாக்டர் தானே, அவங்க அப்பா பேர் பார்த்திபன், அவர் நல்லா அந்த டான்ஸ் இதில் இருந்தவர். கமல் சாருக்கு டான்ஸர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ அது பெரிய வேலை. அப்போ அந்த காலகட்டத்தில் பயங்கர காஸ்ட்லி, அதை பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஓப்பன் அந்த வால்வ் இது. ஸோ இப்போ கேட்பாராம், பார்த்திபன் டாக்டர் தானே நீங்கள், நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதை அவங்க வந்து நன்றியோடு நினைவு கூர்ந்து அப்படி பேசியிருக்காங்க. ரோபோ சங்கருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் வச்சிருந்தாங்க விஜய் டிவியில. ஸோ அதுல வந்து இயக்குனர், அந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அந்த படத்தோட இயக்குனர் கோகுல் அவர் வந்திருந்தாரு. அவர் வந்து இவருக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அவருடைய அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இவர் தான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றாங்க ரோபோ சங்கருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவர் சொல்லும் பொழுது, அப்போ அந்த படத்தில் நடிக்கும் பொழுது கேட்டா, இவர் பயங்கர தீவிரமான கமல் ரசிகர் ரோபோ சங்கர். எப்போ பார்த்தாலும் கமல் பிறந்தநாள் அப்படின்னா நவம்பர் 7 பயங்கரமாக போஸ்ட் அடித்து கலக்குவார். அது ரைட் ஃப்ரம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே தீவிரமான ரசிகர். கமல் சாரை மீட் பண்ணதில்லை, இதெல்லாம் கமல் சாருக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. தெரியாது அப்படின்னோடனே நிக்கில் முருகனுக்கு ஃபோன் அடித்து இவரை மீட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு கமல் சாரோட. அந்த அவருடைய லைஃப் இது பண்ற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க, அவர் யாரோடலாம் இது பண்ணாருன்னு. அதுல மிக முக்கியமா கமல் சாரும் கமல் சார் அவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ, அந்த போட்டோவையும் வச்சிருந்து அதுக்கு ஒரு ட்ரிபியூட் அமைஞ்சது. ரொம்ப பிரமாதமா அதை பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பா கமல் சாரை பத்தி பல இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருமே பேசுறாங்க. இப்படி ஒரு ரசிகன் கமல் சாருக்கு கிடைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி அவரை பாராட்டி பேசினாங்க.
நேற்றுக்கு இளையராஜா 1000 அந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை பார்த்தேன். அதுல அந்த இளைய நிலா பொழிகிறது, அது எஸ்பிபி பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரசன்னாவுடைய கிட்டாரு, அதுக்கு எஸ்பிபி பாடினது, எஸ்பிபி உடைய அந்த மேடை நிகழ்ச்சிகள் அவர் பண்ணக்கூடிய அந்த அதே அந்த பாட்டையே அது வேற விதமா பாடுவார். பயங்கரமா இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். அது கரெக்டான வார்த்தைன்னா இம்ப்ரோவைஸ். அது வந்து அவர் முகமது ரஃபிட்டேருந்து கற்றுக்கிட்டது. முகமது ரஃபி அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கும், ஸ்டேஜில் பாடும்பொழுது பயங்கரமாக இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். ஸோ அவருடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார், நிறையா சங்கதியை போடுவார், வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் எஸ்பிபி இன்ஸ்பயர் ஆகி அவர் அந்த மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி அவர் பண்ணது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த இளையராஜா 1000 பாருங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு. அதுல அந்த பர்டிகுலரா அந்த இளைய நிலா பொழிகிறது அந்த பாட்டு பாருங்க, அவ்வளோ பிரமாதமா இருக்கும், அவ்வளோ சூப்பரா பாடியிருப்பாரு. அதுல அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க அங்க கமல் சார் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு, இளையராஜா வந்து சீஃப் கெஸ்ட், அவருடைய நிகழ்ச்சி தான் அது. கமல், எஸ்பிபி, இளையராஜா 3 பேர் பாடல்கள் அப்படின்னாலே அதுல வந்து காதல் வழிந்து ஓடுது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து காதல் மன்னன் கமலஹாசன் காரணமா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க யாரும் பதில் சொல்லலை. எஸ்பிபி பதில் சொல்லலை, இளையராஜா பதில் சொல்லலை, கமல் தான் பதில் சொன்னாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் வந்து லவ் பண்றதுக்கு வந்து அண்ணன் எஸ்பிபியுடைய பாடல்கள் எனக்கு உதவியா இருந்திருக்கு, நான் அவருடைய பாடல்களை பாடி அதை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு லவ்வும் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த 3 பேருக்கும் வர்ற பாடல்லாம் ஏன் சிறப்பா இருக்குன்னா ஒருவர் பால் ஒருவர் மேல் உள்ள அன்பினால் அப்படின்னு சொன்னாரு. சூப்பரா சொன்னாரு. கமலுக்கு எஸ்பிபியை பிடிக்கும், எஸ்பிபிக்கு இளையராஜா பிடிக்கும், இளையராஜா கமலை பிடிக்கும். ஒருவர் பால் ஒருவர் மீது உள்ள அன்புனாலதான் எங்க பாட்டெல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா கமலுக்கே உரிய பாணியில சொன்னாரு. இன்னைக்கு ஜெய்பீம் மணிகண்டன் அவர்களுடைய பிறந்த நாள். ஜெய்பீம் மணிகண்டனை பொறுத்தவரைய மிக தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். அதாவது எந்த படத்துல இருந்து நீங்க கமல் ஃபேன் அப்படின்னு கேட்டா அவர் தான் கரெக்டா நம்மள மாதிரியே பதில் சொல்றாரு. அதாவது ஒரு படம் பர்டிகுலர் படத்தை பார்த்து நம்ம கமல் ஃபேன் ஆனது கிடையாது. இத்தனை வருடமாக அவர் தொடர்ந்து குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸா கொடுத்ததுனால அதன் மூலமா ஃபேன் ஆனோம். நம்ம வந்து இந்த பர்டிகுலரா ஒரு படம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சலங்கை ஒளி பார்த்து நான் ஃபேன் ஆனேன், நாயகன் பார்த்து ஃபேன் ஆனேன், தேவர் மகன் பார்த்து ஃபேன் ஆனேன், அப்படி அந்த மாதிரி ஒரு படத்தை சொல்ல முடியாது. பல படங்கள், அது வந்து நமக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய பல்வேறு படங்களை பார்த்து தான் நம்ம அந்த மாதிரி ஆனோம். படம் மட்டும் இல்லை, அவருடைய பேட்டிகள், அவர் பேசுறது, அவருடைய நாலேஜ், உலக சினிமா பத்தி அவருடைய அறிவு, மற்ற விஷயங்களை பத்தின அவருடைய அறிவு, இலக்கியம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வியந்து போய் அவரை நம்ம ஆசானா ஏத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன். அதை தான் மணிகண்டனும் தன்னுடைய பேட்டியில குறிப்பிடுறாரு. சக கமல் ரசிகனான மணிகண்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள்.